It's story time. எந்த வேலையும் செய்யாம சோம்பேறியா இருந்த ஒரு இளைஞனோட வாழ்க்கையில என்ன மாற்றம் வந்துச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. கடலூருங்கிற ஊர்ல மாரியப்பன்னு ஒரு கூலி தொழிலாளி இருந்தாரு. அவர் சம்பாதிக்கிற பணம் குடும்பத்தை நடத்துறதுக்கே போதுமானதா இல்லைங்கிறதுனால அவருக்கு சேமிப்புன்னு எதுவுமே இல்லை. அவருக்கு ஒரே பையன், அவன் பேரு கோபி. அவன் சின்ன வயசுலேருந்து ரொம்ப சோம்பேறியா இருந்தான். சாப்பிட்டுட்டு தூங்குறத தவிர வேற எந்த வேலையும் செய்யாம இருந்துகிட்டு இருந்தான். இதுக்கு நடுவில் மாரியப்பன் திடீர்னு ஒரு நாள் இறந்து போனதுக்கு அப்புறம் கோபியோட அம்மா 4-5 வீட்டு வேலை செஞ்சு அவனை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. கோபி வளர்ந்து இளைஞன் ஆனதுக்கு அப்புறம் கூட அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காம தின்னுட்டு தூங்கிக்கிட்டு இருந்தான். கோபி வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு வியாபாரி இருந்தாரு. அவரு மற்ற வியாபாரிகளோட சேர்ந்து கப்பல்ல பல நாடுகளுக்கு போய் வியாபாரம் செஞ்சுட்டு வர்றத வழக்கமா வச்சுக்கிட்டு இருந்தாரு. நேர்மையான அந்த வியாபாரி கோபிக்கு ஏதாவது ஒரு விதத்துல உதவி செய்வாரு அப்படின்னு கோபியோட அம்மா நினைச்சாங்க. அவங்க ஒரு நாள் கோபி கிட்ட, நம்ம பக்கத்து வீட்டு வியாபாரி வியாபாரம் செய்யறதுக்காக வெளிநாட்டுக்கு கிளம்ப போறாரு. இது வரைக்கும் நான் சம்பாதிச்சதுல என்னால 5 வெள்ளிக்காசுகள் மட்டும்தான் சேர்க்க முடிஞ்சுது. நீ இந்த 5 வெள்ளிக்காசுகளை அந்த வியாபாரி கிட்ட கொடுத்து வெளிநாட்டிலேருந்து நீ வியாபாரம் செய்யற மாதிரி ஏதாவது ஒரு பொருளை வாங்கிக்கிட்டு வர சொல்லு. அவர் வாங்கிக்கிட்டு வர பொருளை வச்சு உள்ளூர்ல நல்லபடியா வியாபாரம் செஞ்சு வாழ்க்கையில முன்னேறதுக்கு வழிய பாரு அப்படின்னு சொன்னாங்க. கோபியும் அந்த 5 வெள்ளிக்காசுகளை எடுத்துக்கிட்டு அடுத்த வீட்டுக்கு போய் வியாபாரிய சந்திச்சு, நீங்க வெளிநாட்டிலேருந்து வரும்போது இந்த 5 வெள்ளிக்காசுகளுக்கு ஏதாவது பொருளை வாங்கிக்கிட்டு வாங்க, அதை வச்சு நான் இங்க ஒரு வியாபாரத்தை தொடங்குறேன் அப்படின்னு சொன்னான். 1000 தங்க காசுகள் 2000 தங்க காசுகள்னு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த வியாபாரிக்கு 5 வெள்ளிக்காசுகளுக்கு என்ன பொருள் கிடைக்கும்னு தெரியல. ஆனாலும் கோபி நம்பிக்கை இழக்கிற மாதிரி எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோட அந்த 5 வெள்ளிக்காசுகளை அவரு வாங்கி வச்சுக்கிட்டாரு. கோபிக்கும் அவங்க அம்மாவுக்கும் தான் 5 வெள்ளிக்காசுகள் ரொம்ப பெரிய தொகையா இருந்துச்சு. அந்த வியாபாரிக்கு இவங்க கிட்டேந்து 5 வெள்ளிக்காசுகள் வாங்கினதே மறந்து போச்சு. அந்த வியாபாரி மற்ற வியாபாரிகளோட சேர்ந்து பல நாடுகளுக்கும் கப்பல்ல பயணம் செஞ்சாரு. போற வழியெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டு போன பொருளை வித்து நிறைய பணத்தையும் சேர்த்துக்கிட்டாரு. அந்த பணத்துல உள்ளூர்ல விற்கிறதுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கிட்டு அவரு மறுபடியும் கப்பல்ல திரும்ப வந்துகிட்டு இருந்தாரு. இன்னும் 3 துறைமுகத்துல மட்டும்தான் கப்பல் நிற்கும், அதுக்கப்புறம் ஊருக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு அவரு நினைக்கும் போதுதான் கோபியோட நினைப்பும் அவருக்கு வந்துச்சு. பாவம், அந்த பையன் ஒரு 5 வெள்ளிக்காசு கொண்டு வந்து கொடுத்தானே, அதுக்கு ஒண்ணுமே வாங்கலையே அப்படின்னு நினைக்கும் போது, சரி அடுத்த துறைமுகத்துல என்ன கிடைக்குதோ அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு அவரு முடிவு பண்ணாரு. துறைமுகத்துக்கு கப்பல் வந்து சேர்ந்ததும் கப்பல்ல இருந்த வியாபாரிகள் கிட்ட பிச்சை எடுக்கிறதுக்காக ஏராளமான பிச்சைக்காரர்கள் கப்பலை நோக்கி ஓடி வந்தாங்க. அப்படி வந்த ஒருத்தங்கிட்ட 3 குரங்குகள் இருந்துச்சு. அதுல 2 குரங்குகள் அவன் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு வித்தைகளை காட்டிச்சு. ஒரு குரங்கு மட்டும் எதுவும் செய்யாம சும்மா உக்காந்துருந்துச்சு. 5 வெள்ளிக்காசுகளுக்கு இப்படி ஒரு குரங்க மட்டும்தான் வாங்க முடியும் அப்படிங்கறதுனால அந்த வியாபாரியும் இதுல ஒரு குரங்க வாங்கிக்கிட்டு போய் கோபி கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சாரு. அவரு குரங்க வச்சுக்கிட்டு இருந்தவங்கிட்ட, நான் 5 வெள்ளிக்காசுகள் தரேன், இந்த 3 குரங்குல ஒரு குரங்க நீ எனக்கு வித்துடுறியா அப்படின்னு கேட்டாரு. அவனும் அந்த சும்மா இருந்த குரங்க காட்டி, இந்த குரங்க நான் வேற ஒரு தீவிலேந்து 5 வெள்ளிக்காசுகளுக்குத்தான் வாங்கினேன், இது நான் சொல்லி கொடுக்கிற எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்குது, அதனால நீங்க தர்ற 5 வெள்ளிக்காசுகளுக்கு இந்த குரங்க வேணா நான் தரேன் அப்படின்னு சொன்னான். வியாபாரியும் கோபி கொடுத்த 5 வெள்ளிக்காசுகளை அவங்கிட்ட கொடுத்து கோபிக்காக அந்த குரங்க வாங்கினாரு. ஊருக்கு போனதும் கோபி கிட்ட இந்த குரங்க கொடுத்து, நீ கொடுத்த 5 வெள்ளிக்காசுகளுக்கு இந்த குரங்கு தான் கிடைச்சுது, இதை எப்படியாவது பழக்கி வித்தைகள் செய்ய வச்சு நீ பிழைச்சுக்கோ அப்படின்னு சொல்லலான்னு வியாபாரி நினைச்சாரு. வியாபாரிகள் வந்த கப்பல்
அந்த துறைமுகத்திலேருந்து கிளம்பி முத்துத்தீவுல இருக்கிற ஒரு துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்துச்சு. அந்த தீவை சுத்தி கடல்ல ஏராளமான முத்து சிப்பிகள் கிடைக்கும். அந்த தீவுல இருக்கிற மீன் பிடிக்கிற சிறுவர்கள் இந்த முத்து சிப்பிகளை சேகரிச்சு கப்பல்ல வர வியாபாரிகளுக்கு வித்துடுவாங்க. சில முத்து சிப்பியில நல்ல முத்துகள் கிடைக்குங்கிறதுனால வியாபாரிகளும் இந்த முத்து சிப்பிகளை ரொம்ப ஆர்வத்தோட வாங்குவாங்க. கப்பலுக்கே வந்து முத்து சிப்பிகளை விற்பனை செய்யற மீன் பிடிக்கிற சிறுவர்கள் மறுபடியும் முத்து சிப்பிகளை சேகரிக்கிறதுக்காக கப்பல் மேலேந்தே கடலுக்குள்ள குதிச்சிடுவாங்க. இந்த தடவை கப்பலுக்கு எரிபொருள் நிரப்பணுங்கிறதுனால 2 நாள் இந்த துறைமுகத்துல கப்பல் நிற்கும் அப்படின்னு கப்பலோட மாலுமி சொல்லியிருந்தாரு. இந்த தடவையும் கப்பல் துறைமுகத்துக்கு வந்த உடனே ஏராளமான மீன் பிடிக்கிற சிறுவர்கள் முத்து சிப்பிகளோட கப்பலுக்கே வந்தாங்க. அவங்க எடுத்துக்கிட்டு வந்த சிப்பிகளை வியாபாரிகள் கிட்ட வித்துட்டு மறுபடியும் சிப்பிகளை சேகரிச்சு எடுத்துக்கிட்டு வர்றதுக்காக கப்பலோட மேல் தளத்திலேந்து வேகமா ஓடி போய் கடலுக்குள்ள குதிச்சாங்க. வியாபாரி கோபிக்காக வாங்கி வச்சிருந்த குரங்கு எந்த ஒரு வேலையும் செய்யாம கடலோட மேல் தளத்துல சும்மாதான் படுத்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த சிறுவர்கள் எல்லாரும் வேகமா ஓடி போய் கடல்ல குதிக்கிறத பார்த்ததும் அந்த குரங்கும் ரொம்ப பரபரப்போட எழுந்திருச்சு. அவங்க கூட ஓடி போய் கடல்ல குதிச்சிடுச்சு. எல்லாம் ஒரு நிமிஷ நேரத்துக்குள்ள நடந்துட்டதுனால இந்த வியாபாரிக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. கப்பல்ல தானே இருக்கு, எங்க போயிட போகுது அப்படின்னு அந்த குரங்க கட்டி போடாம விட்டது தான் செஞ்ச பெரிய தப்பு. இப்ப அந்த குரங்கு தப்பிச்சு ஓடிடுச்சே அப்படின்னு வியாபாரி ரொம்பவே கவலைப்பட்டாரு. ஆனா அடுத்த 1/2 மணி நேரத்துக்குள்ள அந்த குரங்கு 50-60 முத்து சிப்பிகளை எடுத்துக்கிட்டு மறுபடியும் கப்பல் மேல ஏறி வந்து வியாபாரியோட காலடியில கொண்டு வந்து அந்த முத்து சிப்பிகளை போட்டுச்சு. வியாபாரி ஆச்சரியத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே மறுபடியும் அந்த குரங்கு ஓடி போய் கடல்ல குதிச்சிடுச்சு. இந்த மாதிரி பல தடவைகள் செஞ்சு கிட்டத்தட்ட 1000 முத்து சிப்பிகளை கொண்டு வந்து வியாபாரி காலடியில அந்த குரங்கு போட்டுச்சு. வியாபாரியோட அனுபவத்துல அந்த முத்து சிப்பிகளை பார்த்த உடனேயே அதுக்குள்ள நல்ல முத்துகள் இருக்கும் அப்படின்னு அவருக்கு புரிஞ்சிடுச்சு. குரங்கோட திறமைய பார்க்கும்போது வியாபாரிக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிச்சு. இந்த குரங்கு கண்டிப்பா இந்த தீவுல தான் பிறந்து வளர்ந்திருக்கணும். இந்த குரங்க வளர்த்துக்கிட்டு இருந்தவரு அதுக்கு நல்ல முத்து சிப்பிகளை அடையாளம் கண்டுபிடிச்சு சேகரிக்கிற பயிற்சியை கொடுத்திருக்காரு. ஆனா யாரோ இந்த குரங்க பிடிச்சுக்கிட்டு போய் இத குரங்காட்டிக்கிட்ட 5 வெள்ளிக்காசுகளுக்கு வித்துட்டு போயிட்டாங்க. குரங்கோட இந்த திறமைய பத்தி தெரியாத குரங்காட்டியும் அதுக்கு வித்தைகளை பழக்கறதுக்கு முயற்சி செஞ்சிருக்காரு. இது அந்த வித்தைகளை கத்துக்காம இருந்ததுனால வாங்கின 5 வெள்ளிக்காசுகளுக்கே அவர் தங்கிட்ட அந்த குரங்க வித்துட்டு போயிட்டாரு. இப்போ இந்த குரங்கோட உரிமையாளர் கோபி தான். அதனால இந்த குரங்கு கொண்டு வந்து கொடுத்த முத்து சிப்பிகளும் கோபிக்கு தான் சொந்தம் அப்படின்னு அவரு நினைச்சாரு. அந்த கப்பல்ல இருந்த மற்ற வியாபாரிகள் எல்லாம் அந்த குரங்குக்கோ இல்ல அது கொண்டு வந்த முத்து சிப்பிக்கோ நல்ல விலை தர்றதா சொல்லியும் வியாபாரி அந்த குரங்கையும் அது எடுத்துக்கிட்டு வந்த முத்து சிப்பிகளையும் அவங்களுக்கு விற்கிறதுக்கு மறுத்துட்டாரு. குரங்கு கொண்டு வந்து கொடுத்த சிப்பிகளை எல்லாம் ஒரு மூட்டையா கட்டி அவரு ஊருக்கு எடுத்துக்கிட்டு வந்தாரு. அவரு கோபி கிட்ட அந்த குரங்கையும் அது எடுத்துக்கிட்டு வந்த முத்து சிப்பி மூட்டையையும் ஒப்படைச்சு அந்த குரங்கோட சிறப்பையும் கோபி கிட்ட சொன்னாரு. அது வரைக்கும் கோபி கிட்ட இருந்த சோம்பேறித்தனம் உடனே அவனை விட்டு போயிடுச்சு. அவன் எல்லா முத்து சிப்பிகளையும் திறந்து அதுல இருந்த முத்துகளை சேகரிச்சான். அந்த முத்துகளை நல்லா சுத்தப்படுத்தி உள்ளூர்ல நல்ல விலைக்கு வித்துட்டு குரங்கையும் கூட்டிக்கிட்டு மறுபடியும் முத்து சிப்பிகளை எடுத்துக்கிட்டு வர்றதுக்காக முத்துத்தீவுக்கு அவன் கிளம்பினான். அவன் எதிர்பார்த்த மாதிரியே இந்த தடவையும் அவனோட குரங்கு ஏராளமான முத்து சிப்பிகளை எடுத்துக்கிட்டு வந்துச்சு. அடுத்து வந்த 1 வருஷத்துக்குள்ள கோபியோட வாழ்க்கையே மாறிப்போச்சு. அவன் இப்ப அந்த ஊர்ல ஒரு மிகப்பெரிய முத்து வியாபாரியா இருந்தான். சும்மா சாப்பிட்டுட்டு தூங்கிக்கிட்டு இருந்த கோபிக்கு இப்ப சாப்பிட்றதுக்கும் தூங்கறதுக்கும் கூட நேரம் இருக்கிறதே இல்ல. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்துல கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.